ஹாய், வெல்கம் டு ரம்யா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சொரக்காய் கூட்டு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், சொரக்காய் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 100, பாசிப்பருப்பு ஒரு 50. ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய், வெங்காய தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சொரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் கழுவி சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து காயும் பருப்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ 5 விசில் வந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனோடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பருப்பும் சொரக்காவும் நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரம்யா சக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.